தாயுமானவர் தன்னாலான முயற்சி செய்திருப்பார் என்பதில் பாரதிக்கு நம்பிக்கை இருந்தது. பெரியவர் என்ன சொல்கிறார் சார் என்றாள் பாரதி. என்னிடம் இது பற்றி கேளாதே தாயு என்கிறார் என்றார் அவர். பிள்ளைகள் தலையெடுத்து விட்டார்கள், இனி அவர்கள் முடிக்கதான் என்று விட்டார் பாரதி. பிள்ளைகள் தான் துடித்து கொண்டு நிற்கிறார்களே, அங்கே பட்டணத்தில் சினிமா ஸ்டூடியோவில் கொட்ட வேண்டுமாமே. பிள்ளைகளிடமும் பேசி பார்த்தேன் பாரதி. இவ்வளவு நாள் ஒரு பைசா வாடகை தராமல் எங்கள் அப்பாவை ஏமாற்றியது போல எங்களிடம் நடக்காது என்று ஏளனமாய் பேசுகிறார்கள். இந்த பிள்ளைகளை என்ன செய்வது? மீண்டும் தெருவில் விட நேர்ந்து விடுமோ என்று எனக்கு ஒரே கவலையாக இருக்கிறது என்று பெருமூச்சு விட்டார் பெரியவர். கடையின் வரவு செலவு, ஆசிரமத்தின் செலவு கணக்கு எல்லாம் பாரதியின் கையில் தான் இருந்தது. அதனாலேயே நாமே ஒரு வீட்டை வாடகை கடத்து அங்கே ஆசிரமத்தை மாற்றிக்கொண்டால் என்ன என்று கேட்க முடியாமல் போயிற்று. இப்போதைய ஆசிரம செலவில் பாதி யாசகத்தில்தான், கௌரவமாக சொல்லப்போனால் டொனேஷனில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதி கூட தன் சம்பளத்தில் செலவு போக மிச்சத்தை ஆசிரம செலவில் தான் போட்டு வந்தாள். 3 மாதமும் 6 மாதமுமாக 2 பச்சிளம் குழந்தைகள் வேறு. என்ன செய்வது என்று அவளுக்கும் திகைப்பாகத்தான் இருந்தது. ஆனால் தாயுமானவரை போன்று அவள் இடிந்து போய்விடவில்லை. அடுத்து என்ன செய்யலாம் என்று அதே நினைவாய் இரவு பகல் சிந்தித்து செயலாற்றினாள். முதலில் பண்ணை குடும்பத்து பெண்ணை அணுகினாள். பொங்கலின் போது புது நெல்லுக்கு என்ன செய்வீர்கள்? வக்கு இல்லாதவர்கள் போல வாங்கி சமைப்பீர்களா என்று கௌரவத்தில் குத்தி பேசினாள். அனாதை பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரே குறையை பிடுங்கி எறிந்தால் கடவுள் சும்மா விடமாட்டார் என்றார். பஞ்சாயத்து போர்டு சேர்மனை சந்தித்தார். கெஞ்சலோடு ஒரு மிரட்டலையும் போட்டு வைத்தார். கலெக்டர் ஆஃபீஸ் வரை சென்றும் வந்தார். பண்ணை நிலத்தில் உள்ளது பயிரிடும் குடியானவர்களை ஒன்று திரட்ட முயன்றார். இந்த பண்ணை குடும்பத்தில் யாரும் நிலத்தில் இறங்கி குனிந்து நிமிர்ந்து வேலை செய்கிறவர்கள் இல்லையா? எல்லாம் குத்தகைதான். நம்ம மாறி குடும்பம் கூட ஒரு துண்டு நிலத்தில் விவசாயம் செய்கிறார்களே. விவசாய அனுமதி இல்லாமல் அவன் உழுது பயிரிடும் நிலத்தை விற்க முடியாது என்று படித்திருக்கிறேன். ஆனால் இவர்களை தூண்டிவிடலாம் என்று அவள் விளக்கிய போது தாயுமானவருக்கு ஆச்சரியமாக இருந்ததை தவிர நம்பிக்கை வரவில்லை. 100 ரூபாவை நீட்டினால் குடும்பம் முழுவதும் குடித்துவிட்டு காட்டிய இடத்திலெல்லாம் கையெழுத்து போடுவார்கள் பாரதி. அத்தோடு பண்ணை விசுவாசம் வேறு. ஒன்றும் பிரயோசனம் இல்லை அம்மா. செங்கல்பட்டில் கருணை இல்லம் ஒன்று இருக்கிறது. இந்த பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று எழுதி கேட்கப் போகிறேன் என்றார் அவர். அவர்கள் முடியாது என்று விட்டால் 20 பிள்ளைகளை ஒருமிக்க ஏற்பது மிகவும் கடினம்தான் இல்லையா? பிறகு இவர்களது கதை. கடவுளே என்றார் அவர் வேதனையோடு. அவளுக்கும் நெஞ்சுக்குள் பிசைந்தது. இந்த பிள்ளைகளின் பராமரிப்பு என்ற ஒன்று இல்லையானால் அதோ கதியாகிவிடுவார் தாயுமானவர். பிள்ளைகளின் கதியும் அதுவேதான். தெருவில் அலைந்து திருடனாய், பொறுக்கியாய், பிச்சைக்காரனாய். அத்தோடு கூட அவளது நிலைமையும் தான் என்ன ஆகும்? புயலில் சிக்கிய சருகு போல ஆதாரமில்லாமல் அலை புரண்டது. மாறி அவளது வாழ்வு ஒரு நிலைக்கு வந்தது தாயுமானவராலும் இந்த சிறுவர்களாலும் தானே. உணவுக்கும் உறைவிடத்திற்கும் தாயுமானவர் கொடுத்த சம்பளம் வகை செய்ய அக்கா அக்கா என்று அந்த பிஞ்சுகளின் பிரியம் அல்லவா அவளது வாழ்விலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை அவளுக்கு உணர்த்தியது. உண்ண வேண்டும், உடல் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் நினைவு மறத்திருந்த அந்த நாட்கள் மீண்டும் வரக்கூடும். அந்த பொறுமையை எண்ணி பார்க்கக்கூட என்று அவளால் இயலவில்லை. அந்த நிலைமை வருமாறு விடக்கூடாது. ஆனால் தாயுமானவர் சொல்வதும் மெய்யே. தனக்குரிய நன்மை தீமை கூட சரிவர தெரியாத அந்த குடியானவர்களை முழுமையாக நம்பி செயலில் இறங்க முடியாது. இந்த பணத்தில் ஓர் இரட்டை விடம் வாங்கி தருகிறேன் என்றால் பண்ணை வீட்டு பெண்கள் ஊமையாகி விடுவார்கள். பஞ்சாயத்து சேர்மன் அரசியல்வாதி. அரைக்கணத்தில் 1000 நிறம் மாறுவார். கலெக்டரை பார்க்கவே முடியவில்லையே. அந்த பிஏவால் அப்படி என்ன செய்துவிட முடியும்? அவரும் தான் ஏன் செய்ய போகிறார்? இப்படி 1000 கேள்விகள் பாரதிக்கு.